பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா? உங்க ஃபேமிலி யாராவது இங்க சேர்ந்திருக்காங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லி இருந்தீங்களாமா? இவரை ஹேண்டில் பண்ணுவாரே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஏய், என்ன மாட்டி விட்டு போறியா? நானும் போக மாட்டேன்ப்பா. நானும் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன். நீ என்னமோ பாத்துக்கோ. ஏய், சொன்னதை மட்டும் செய்டா, தயவு செஞ்சு. நான் இருந்தா கண்டிப்பா வளரிடுவேன், நீ பாத்துக்கோடா ப்ளீஸ்டா. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லம்மா. நீ என்னமோ பண்ணு. டேய், அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதையா இருந்துரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ருத்ரன் டாக்டர் கிட்ட சொல்லுங்க, அவர் எல்லாமே பாத்துப்பாரு. உங்க ஃபேமிலி யாராவது இங்க சேர்ந்திருக்காங்கன்னா அதுவும் ருத்ரன் டாக்டர் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. நானே சொல்றேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் எஸ்கேப் ஆக போறேன்ப்பா. எஸ்கேப்? டாக்டர் ஒரு நிமிஷம். சாரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். உங்களை பக்கம் தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ சாரி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ருத்ரன் டாக்டர் என்ன விட ஒரு நல்ல டாக்டர், அவர்கிட்ட நீங்க பாத்துக்கோங்க. என்னை விட சீனியர் எங்க டாக்டர் தான், நீங்க அவரை பாத்துக்கோங்க. என்னை விட அவங்க நல்லா பாப்பாங்க, நீங்க அவங்களே பாத்துக்கோங்க. டேடி வாய மூடுறா, இப்படி எல்லாம் அடுத்தவங்க கிட்ட மாட்டி விட கூடாதுடா, தயவு செஞ்சு நீ பாத்துக்கோடா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கூட அவ்வளவுதான் போலடா, எல்லாத்தையும் ஒளறி கொட்டிடுவேன், நீ பாத்துக்கோ. அப்புறம் சௌமியா வந்து என்ன கேட்டுட்டானா போச்சு, நீ பாத்துக்கோடா. டாக்டர் ஒரு 10 நிமிஷம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உங்களை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர். சரி, என்ன பேஷண்ட் பார்க்க வந்திருக்கீங்க? நான் பேஷண்ட் யாரையும் பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பாக்கியா? என்ன ஃபீவர் ஏதாவது? ஐயோ அதெல்லாம் இல்ல டாக்டர். ஓ, அதெல்லாம் எதுவுமே இல்லையா? டாக்டர் விஷயம் எதுவும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலை பத்தி ஏதாவது கேட்க வந்திருக்கீங்களா? அப்படின்னா நீங்க ருத்ரன் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லுவாரு. நான் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை. ஐயோ டாக்டர், வேலை இருக்குன்னா நீங்க முடிச்சுட்டு வாங்க. உங்க 2 பேத்துக்கிட்டையும் தான் நான் பேசுவேன். அப்படி சொல்லுங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஐயோ டேய் ருத்ரன், ஏதாவது பண்ணு ருத்ரன். நான் இருந்தேன்னா கண்டிப்பா வளரிடுவேன்டா. நீயாவது பேசி அப்படி இப்படின்னு பேசிடுவேன், நான் இருந்தா வளரிடுவேன் ருத்ரன். ஐயோமா, எனக்கெல்லாம் தெரியாதுமா. ஏய் ப்ளீஸ்டா, உன் பொண்டாட்டிக்காக இந்த ஒரு உதவி பண்ண மாட்டியா? ஹலோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிடா, அதுக்காக நீ செய்ய மாட்டியா அந்த ஃப்ரெண்டுக்காக? ஐயோ, வேற எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாமா? இந்த மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியாது. என்கிட்ட சரி எவ்வளவு மறைச்சிருக்கீங்க, என்கிட்ட இப்ப மற. நான் இப்ப பேசினா கண்டிப்பா வளரிடுவேன், உனக்கே நல்லாவே தெரியும். ஓ, வளர்ற மேடம் தான் உங்ககிட்ட காதல் இருந்தும் என்கிட்ட சொல்லலையா? ஹலோ, நான் சொல்ல வர நேரம்லாம் நீ தடுத்துட்டு நீ என்ன பேசுற? உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. பாத்துக்கோ, அவன் இருக்கானேன்னு பாக்குறலன்னு பலர் நின்னாரு அப்பி இருப்பேன். அப்ப கூட கேட்டேன், இந்த மாப்பிள்ள எனக்கு ஓகே வாடா. நீ என்ன சொன்ன? ஓகே அப்படின்னு. ஹே பைத்தியம், உனக்கு பிடிக்கலங்கும் போது நான் எப்படா என் காதல வந்து சொல்லுவேன்? அதை நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? ஏமா யோசிச்சு பாக்கல. சரி விட, நீ வந்து சொல்லியிருந்தா நான் ஏத்திருப்பேல. உன்கிட்டதான் என் மேல காதலே அந்த டைம்ல இருக்குன்னு எனக்கு தெரியாதே. மாப்பிள்ள ஓகேவான்னு கேட்கும்போது உனக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டியேடா. இவ்வளவு தூரம் நீ அடிச்சு விடும் போது நான் என்ன பண்ண முடியும்? என் காதல உன்கிட்ட வந்து சொன்ன உடனே நீ ஏத்துக்குவே நான் நினைக்கணுமா? இதெல்லாம் உனக்கே ஓவரால் இருந்துரு. நீயே கொஞ்சமாச்சும் நினைச்சு பாடுறா, நீ என்ன லூசா? இவ்வளவு தூரம் நீ பண்ணுவ, நீ ஏத்துப்பேன்னு வேற நான் நினைச்சிட்டு வந்து என் காதல உன்கிட்ட சொல்லணுமா? அந்த இடத்துல நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு நான் அழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அதானடா? ஹலோ, ரொம்ப பண்ணாதீங்க மேம். நீ ரொம்ப பண்ணாதடா. சரி, நம்ம பஞ்சாயத்தோட அங்க பாரு. ஐயோ ஆமால பாரு, நம்ம பேசிட்டு இருக்கோம், அவன்கிட்ட எப்படா சமாளிக்க போறோம்? நான் ஒன்னு சொல்றேன், 2 பேரும் சேர்ந்தே சமாளிக்கலாம். ஐயோ அது என்னால முடியாதுப்பா. ப்ளீஸ் 2 பேருமே சேர்ந்தே சமாளிக்கலாம். என்ன தனியா விட்டுட்டு போனாலும் நான் பேச மாட்டேன். நான் வளரிடுவேன்டா. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வரேன் மேம். ஃப்ரீ ஆயிட்டா? இன்னைக்கு ஃப்ரீ இல்லைன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வரீங்களா பேசாம? ஐயோ சாரி மேம், இன்னைக்கு நான் கேட்டே ஆகணும் மேம். உங்ககிட்ட உங்க 2 பேர்த்தையும் கேட்டே ஆகணும் தான் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. பேஷண்டா? யாரது? சௌமியாவா? மேம், உங்களுக்கு எப்படி தெரியும் அது? பேஷண்டே தெரியாம இருக்குமா? நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்கன்னு. இன்னைக்கு அவங்க மட்டும் தான் அட்மிட் ஆனாங்க, அதனால தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியே எனக்கு தெரியும். சௌமியாவுக்கு பார்த்த டாக்டர் நான் தான். மேம் அப்போ ஓகே மேம். சௌமியாவை பக்கம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃபேமிலி வேற வந்துட்டு இருக்காங்களா? இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. குரு என்னோட ஃப்ரெண்ட் தான், அவன் கூட இருப்பேன், நீங்க கூப்பிடு. இதெல்லாம் உன்னை யாரடி சொல்ல சொன்னா? நான் என்னடா நினைச்சேன், இப்படி சொன்னா அவர் போயிருவாருன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா குறைக்கு குரு அவரோட ஃப்ரெண்டு. அவ்வளவுதான் போ. சரி, பேசாம சௌமியா கிட்டே கேட்டு பாப்போமா? என்னன்னு கேப்ப? அவளுக்கு ஞாபகம் இருக்கானே தெரியலையே. ஞாபகம் இல்லாம அவகிட்ட எப்படி போய் கேப்ப? அதுவும் கரெக்ட் தான், அவளுக்கு ஞாபகம் இருக்குமானோ தெரியல. அப்ப நம்ம என்னதான் பண்றது? ஒண்ணு இவனை சமாளிக்கணும், இவன்கிட்ட பேசிக்கிட்டு மறந்துட்டோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். அப்படி இல்லைன்னா சௌமியா கிட்ட கேட்டு பாக்கணும். இவன் கிட்ட பேசாம சொல்லிடலாமா? எப்படி சௌமியா கிட்ட கேட்காம சொல்லுவாவா? அன்னைக்கே சொல்லியிருந்தால. அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் இப்பதான் ஃப்ரெண்டு தானே, சொல்றதுல தப்பு இல்லலடா. சௌமியா வந்து உன்கிட்ட கேட்டு என்ன பண்ணுவ? ஐயோ ஆமால, இவனை யாரா இந்த ஹாஸ்பிட்டல் முதல்ல வர சொன்னது? இப்ப
சொல்லலைன்னா இவன் துரத்தி துரத்தி வருவான். இப்ப நம்ம என்னதான் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சௌமியாக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்பப்போ தனியா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, அவங்க நல்லபடியா தான் இருக்காங்க. பேஷண்ட பத்தி பேசிட்டு இருக்கோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சௌமியா நல்லா தான் இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் அவங்க குழந்தைய பார்க்கலையா? இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போலாம்னு நினைச்சேன். நீங்க தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஆமா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க யாரு? நீங்க வந்து நின்னீங்க, நீங்க எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. சோ அதனால தான் பேஷண்ட் அப்படி இப்படின்னு பேசினேன். அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? இல்லையே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ருத்ரன் டாக்டர் உங்களுக்கு? எனக்குமே நீங்க யாருன்னு தெரியலையே. நான் ஒரு நாளைக்கு நிறைய பேத்த பாப்பேன், யாரு ஞாபகம் வச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இப்ப பேசல நானு. நீங்க போய் உங்க ஒர்க்க முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாமே சொல்றேன் உங்ககிட்ட. அப்படியா? ஓகேங்க. இப்ப என்ன ருத்ரன் பண்றது? பேசாம பேசிட்டே போயிடலாம் கொஞ்ச நேரம் நின்னு. சரிடா, என்னமோ பண்ணு. அப்படியே முதல்ல வெயிட் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்க பேசலாம். அதுவும் கரெக்ட் தாண்டி. ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே டாக்டர், நீங்க போயிட்டு வாங்க. நான் இங்கதான் நர்ஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன், நீங்க கூப்பிடுங்க. நீங்க சௌமியோட குழந்தை சௌமியால பாக்குறதா இருந்தா பாத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். என்னடா டாக்டரை பார்க்க வந்தா நீ இருக்கீங்க? நான் டாக்டர் ஆயிட்டேன் மச்சான். எப்படா? எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, நீ இன்னும் காது குத்தணும்னு அவசியம் இல்லடா. ஏண்டா டாக்டரை பார்க்க தாண்டா நானும் வந்திருப்பேன். உடம்பு சரியில்லையாடா? சொல்லவே இல்ல. ஆனா உன் மூஞ்ச பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே, உடம்பு சரியாத மாதிரி தெரியலையே. 1000 வாட்ஸ் பல்பே எரியுது ஃபேஸ்ல, அப்படி என்னத்த கண்டானா? அது ஒண்ணும் இல்ல மச்சான். ஒன்னும் இல்லையாடா? சரிடா, நான் போய் டாக்டரை தேடணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, நான் போய் டாக்டரை தேடுற வேலையை பாக்குறேன். நீ பார்த்து ஒன்னும் இல்லல, நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? நான் வரேன்டா மச்சான். நின்னுடா. என்னடா நீ தான் ஒன்னும் இல்லைன்ட்டியடா, அப்புறம் எதுக்குடா என்ன நிக்க சொல்ற? அது ஒரு சந்தோஷமான செய்திடா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமான செய்தி வரும்? அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லடா, நீ தானே சொன்ன உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தின்ட்டு. டே, நான் சொன்னேன்டா, இல்லன்னு சொல்லல. ஆனா அது கல்யாணம்லாம் இல்லடா. அது உனக்கு இந்த ஜென்மத்துல ஆகாதுடா மச்சான். எனக்கு கல்யாணம் ஆயிரும்டா மச்சான். ஏண்டா, பொண்ணு ஏதாவது பாத்துட்டியா? மச்சான், அது உனக்கு புரியாது, விடு மச்சான். எனக்கு புரியாமலே இருக்கட்டும்டா, நீ போ. நீ பாரு, நீயே வேற எனக்கு புரியலன்ட்டியா? போ, நீ என்னமோ பண்ணுடா. டே போடா. டே மச்சான், அது இல்ல மச்சான். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பொருள் எனக்கு கிடைக்க போகுதுடா. பொருளா? அப்படி என்ன பொருள்? இல்லடா டே, இவ்வளவு நாள் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல, அவங்க எனக்கு கிடைக்க போறாங்க மச்சான். எப்படி கண்டுபிடிச்சிட்டியா? இல்லடா. ஷோபா, முத்திருச்சுடா இவனுக்கு. வேணா வரியா? கௌசி டாக்டர் நல்ல டாக்டர் தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான், போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். நீ லூசே. ஆமாண்டா, உனக்கு நான் லூசா தான் தெரியும். சரி, விஷயத்த சொல்றா. அது ஒண்ணும் இல்லடா மச்சான். ஒண்ணும் இல்லையா? வரேன்டா. டே, நான் சொல்றது கேளேண்டா. மச்சான், நீ சந்தோஷத்துல ஏதேதோ பேசுற, உனக்கு புரிய மாட்டேங்குது மச்சான். ஓ, நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? தெரியுதாடா? காஞ்சனாவா மாறிட்டான்டா. இல்ல மச்சான். சரி சொல்லு, என்னாச்சு? எனக்கு பார்த்த அந்த டாக்டரை பார்த்துட்டேன்டா. உனக்கு பார்த்த டாக்டரா? உனக்கு வீட்டுல என்ன பொண்ணே பார்க்கலையே. டேய் லூசு, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சேன்னு ஒரு பொண்ணு காப்பாத்துனாங்க, அந்த பொண்ணு நான் தேடிட்டு இருக்கல. அந்த டைம்ல எனக்கு பார்த்த டாக்டரை நான் பார்த்துட்டேன் மச்சான். பார்த்துட்டு அப்ப யார் அந்த பொண்ணுன்னு கேள்றா மச்சான். நானும் கேட்கணும்னு நினைச்சு கேட்க போனேன் மச்சான். பட் என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா மச்சான். டாக்டரா போயிட்டாங்களே, அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, அப்புறம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அதுலதான் மச்சான் ஒரு சிக்கலே. உனக்கு வரலனா தாண்டா ஆச்சரியம், வந்தா ஆச்சரியமே இல்ல. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மச்சான், அந்த டாக்டருக்கு பார்த்தேன்னா என்ன யாருன்னே தெரியலன்ட்டாங்க மச்சான். ஐயோ பாவம், அப்ப என்ன பண்ண போற? இல்லடா மச்சான், எப்படியாவது தெரிய வச்சிருவேன். நான் யாரு என்ன இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்ல. டே, உன்ன மாதிரி நிறைய பேஷண்ட் அவங்க பாத்துருப்பாங்களே, இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்திருப்பேன். கொஞ்ச நேரம் கம்முனுறா, நீயும் பயமுறுத்தி விடாதடா. பயமுறுத்தி விட, நான் உண்மையா சொல்றேன்டா. நீ என் ஃப்ரெண்டு தானே, இந்த ஃப்ரெண்டுக்காக வேண்டிக்கோடா. அந்த பொண்ணு எப்படியாச்சும் இன்னைக்கு பாத்துடணும், யார் என்னன்னு கண்டாது பிடிச்சிடணும்னு வேண்டிக்கோடா மச்சான். சரி மச்சான், வேண்டிக்கிறேன். உனக்காக இத கூட செய்யாம இருப்பேன், உனக்காக வேண்டிக்கிறேன். சீக்கிரம் நீ தேடுற பொண்ணு யாரு என்னன்னு உனக்கு தெரியணும்னு நான் வேண்டிக்கிறேன், சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ்லாம் வேணாம்டா. எப்படியாவது பேசி அந்த டாக்டருக்கு ஞாபகம் வர மாதிரி பண்ணு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, சோ ஞாபகப்படுத்து. ஆமாண்டா, எனக்கு அந்த பிளட் கொடுத்தது இதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ஞாபகப்படுத்தி விட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மச்சான். கண்டிப்பா இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் மச்சான். சரி, ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் பேசாது. உன் மூஞ்சிக்கு இது செட்டே ஆகும். நான் என்னடா பண்றது? நானும் எவ்வளவு வருஷமா தேடுறேன். இதுக்கு மேல சித்திக்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாதுடா. இன்னைக்கே நைட்டு 12 மணிக்கு கிளம்பி வந்ததுக்கு எங்க இருக்க என்ன இருக்குன்னு கேட்டாங்க. என்ன எதுன்னு சொல்லாம கேட்டா அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்றது? சௌமியாவுக்கு பிளட் கொடுக்கணும்ன்ற மாதிரி எனக்கு அப்போ சௌமியான்னு தெரியாது, பிளட் வேணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா நல்ல நேரத்துல நீ வந்து பிளட் கொடுத்துட்டடா, அது போதும்டா. உனக்கு தான் எங்க குடும்பம் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும்டா. ரைட் டைம்ல வந்து பிளட் கொடுத்த பாத்தியா? அந்த பிளட் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால சௌமியா. நான் சந்தோஷமா இருக்கேன், சோகப்படுத்தி விட்டுறேன். நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ஃபீல் பண்ணி எல்லாம் பேசாதடா, அப்புறம் நானும் ஃபீல் ஆனாலும் ஆயிருவேன். சரிடா மச்சான், ஃபீல் ஆகாத.
நீ ஃபீல் ஆனா என்னால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதனால கஷ்டப்படாத மச்சான். அப்புறம் நானும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு என்னால தேடி கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். ஓகேவா? ஓகேடா மச்சான். ஆமா, அந்த டாக்டர் பேர் என்ன? என்ன டாக்டர்? அதான் மூச்சுக்கு 3 தடவை நீயே சொன்னீங்க. ஓ, நீங்க டாக்டர் பக்கத்துல வச்சுதான் ஊர் பூரா தேடி இருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன்டா உங்ககிட்ட இந்த டாக்டரை பத்தி. மச்சான், நீ உனக்கு டாக்டரை தெரியும் அப்படின்னா சொல்லிருக்கலாம்ல மச்சான். அன்னைக்கு வந்தோம்லடா இங்க. ஆமா மச்சான், அந்த நினைப்பு எங்க இருந்துச்சுன்னு தெரியல மச்சான். சரி, அதை விடு மச்சான். இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், உனக்கு ஏதாவது டாக்டரை தெரியுமான்ட்டு. லூசி, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே நீ சொல்லல என்கிட்ட. இத்தனைக்கும் உனக்கு நல்லா வேற தெரியுமாமா அந்த டாக்டர். ஆமாண்டா, எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தான். பத்தியா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண கூட உனக்கு மனசு வராம போயிருச்சு. இல்ல உனக்கு கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருந்திருக்கு. இன்னும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. உன்னை சுத்தி இருந்து உனக்கு தெரியாம போச்சுன்னா அதெல்லாம் கஷ்டமா இருக்கும்லடா. பக்கத்துல இருந்தும் நீ கண்டுபிடிக்காத மாதிரி இருந்திருக்கும்ல. ஏன் மச்சான், அப்படி மட்டும் இருக்க கூடாதுடா. என் மனசு நொறுங்கிரும் மச்சான். சரி, அப்படியெல்லாம் இருக்காத விடு. இருந்தாலும் அந்த டாக்டரை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரமெண்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம்ல, அப்ப இந்த டாக்டர் எனக்கு தெரியும் நீ சொல்லிருக்கலாம்ல அங்கேயே. ஓ, அப்ப அந்த டாக்டர் பேர் தெரியுமாடா? பேர் கூட தெரியாம இருப்பேனடா, பேர்லாம் தெரியும்டா. அப்ப ஒரு செகண்ட் என்கிட்ட சொல்லி இருக்கலாம்டா அந்த பேரையாவது. மச்சான், ஒருவேளை அந்த டாக்டர் கிட்டயே அந்த பொண்ணு சொல்லலன்னு என்ன பண்ணிருப்ப? என்ன சொல்லலன்னு எனக்கு புரியலடா. ஐ மீன், அட்ரஸ் எதுவுமே சொல்லாம இருந்திருந்தா? மச்சான், உனக்கு மரியாதை அவ்வளவுதான் மச்சான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, விட்டுரு. ஆனா உனக்கு அந்த டாக்டருக்கு தெரியும்டா, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு கிட்ட அந்த டாக்டர் பேசிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன்டா. அந்த பொண்ணு சொன்ன இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வேற சொன்னா. அது மட்டும் இல்லடா மச்சான், அந்த பொண்ணோட பேரு வேற ஏதோ மச்சான். என்ன இத்தனை நாள சொல்லவே இல்லை. அது உனக்கு புரியாது மச்சான். நான் மயக்கத்துல இருக்கும் போது அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. பட் என் காதுல சரியா விழுகல. எனக்கு கடைசியா மட்டும்தான் இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட நம்பிதான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் தானே எனக்கு ஞாபகம் இருக்கு. மித்த எதுவுமே அவங்க பேசுனது எதுவுமே என் காதுல விழுகல. அந்த இடத்துல நான் மயக்கத்துல இருந்த மச்சான். எனக்கு மித்தபடி ஏதோ காதுல விழுகல. அதான் மச்சான் பிரச்சனையே. ஏதோ காதுல விழுந்திருக்காது. அந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிப்பேன்னு என்னடா. நான் என்ன மச்சான் பண்றது, விடுமா. ஆனா என்னமோ மச்சான், இன்னைக்கு அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியுங்கிற நம்பிக்கை இருக்குடா மச்சான். கண்டிப்பா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருவேன் மச்சான். கண்டுபிடிங்க சார், கண்டுபிடிங்க. இதுக்கு மேலேயாவது நீ சந்தோஷமா இருக்கணும்டா. இல்லன்னா அந்த பொண்ணை மட்டும் நினைச்சிட்டே இருப்பேன். நீ அம்மா சொல்லியிருக்காங்கடா, நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத போது சில விஷயம்லாம் நமக்கு நன்மையா நடக்கும்னு. அந்த மாதிரி எதிர்பார்க்காம இன்னைக்கு அந்த டாக்டரை பார்த்தேன். அந்த தைரியத்துலதான் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்கு மச்சான். சரி மச்சான், நான் போய் சௌமியாவை பாத்துட்டு வரேன். இப்போ 1/2 hourல வந்துருவேன்னு சொன்னாங்க. இப்பவே 1/2 hour ஆக போகுது. நான் பாத்துட்டு வந்துடுறேன். பொறுமையா வாடா, கேட்டு முடிச்சுட்டு பொறுமையாவே வா. நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் தான் பண்ணிட்டு இருப்போம். நீ பொறுமையாவே வா, சரியா? சரி மச்சான். டாக்டர், ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா? பேசலாமா டாக்டர்? பேசலாம். நீங்க யாரு என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. ஐ திங்க் நீங்க நைட்ல இருந்து இங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஆயிடுச்சு, நாங்களும் நான் காஃபி குடிக்கல. நீங்க ஒரு 5 seconds வெயிட் பண்ணீங்கன்னா நாங்க போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காஃபி ஷாப்ல போய் பேசலாமா? இதுக்கு இப்ப காஃபி ஷாப்? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இங்க பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் ஓகே தானே? எங்கனாலும் எனக்கு ஓகே தான். நீங்க வந்துருங்க, நாங்க வந்துடுறோம் 5 secondsல. ஓகேவா? ஓகே டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், எனக்காக இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எங்க ஹாஸ்பிடல் பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா? எப்படியும் நைட்டு பிளட் கொடுத்தீங்க, அந்த ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். சோ காஃபி ஷாப்ல உட்காந்து பேசலாம் எல்லாமே. நீங்க என்ன கேள்வி வேணாலும் எங்க கிட்ட கேட்கலாம். ஓகே டாக்டர். எப்படியும் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க 10 நிமிஷத்துல வந்துருங்க, நாங்க அதுக்குள்ள வந்துருவோம். அப்படி வரலன்னா ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துருவோம். ஓகே டாக்டர், நீங்க எப்போ வந்தாலும் ஓகே, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, வரலன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க டாக்டர். வராம மட்டும் இருந்துடாதீங்க டாக்டர், நீங்க வந்தே ஆகணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா நாங்க வந்துருவோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்கணும்னு தான் நினைக்கிறீங்க. ரொம்பலாம் பயப்படாதீங்க, நாங்க வந்துருவோம். நாங்க வரது இல்லைன்னா முன்னாடியே சொல்லிடுவோம். வரனாலே இவ்வளவு தூரம் சொல்ல லேட் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. லேட் ஆகாது, கண்டிப்பா நாங்க வந்துருவோம். இருந்தாலும் உங்ககிட்டயே சொல்லணும்னு சொல்லி தான் சொல்றேன். ஓகேவா? ஓகே டாக்டர். போயிட்டு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சௌமியா, உங்க குழந்தைய பார்க்க போனீங்க டாக்டர்? நான் பார்க்க போகணும். உங்ககிட்ட இந்த விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறம் போலான்னு இருக்கேன் டாக்டர். ஏன்னா அவங்க கிட்டயே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும், அதனாலதான் டாக்டர். சரி, அப்போ ஓகே, பேசிட்டே போயிட்டு நீங்க போயிட்டு வாங்க. சௌமியாவை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் கிளம்புவேன். போயிட்டு வந்துடுறேன் நானு. ஓகே டாக்டர். சௌமியா, அன்பு எல்லாருமே ஓகே தானே டாக்டர்? எல்லாருமே ஓகே. குழந்தைங்க 2 பேரும் டாக்டர்? 2 பேரும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. எல்லாருமே நல்லபடியா தான் இருக்காங்க. உங்க ஃபேமிலி கிட்டயே சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்பதான் குரு வந்து பேசிட்டு போனாங்க. ஓ, வந்துட்டாங்களா? ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தனால எங்களுக்கு தெரியல. ஓகே டாக்டர், பரவாயில்ல டாக்டர். சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே டாக்டர், நான் வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க கண்ணா. ஓகே டாக்டர். டேய், நீ இப்ப என்னடா சொன்ன? கண்ணான்னு சொன்னேன். லூசு, பேர் எதுவுமே தெரியாதே. அதெல்லாம் கண்டுக்காதம்மா, விடுமா, வா நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டு போலாம். ஓகேடா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு
அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.